மதுரையில் கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்டு கடைகள் மற்றும் வாகனங்களை அடித்து நொறுக்கிய இளைஞர்களை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்கி கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், வணக்கம். இந்த கஞ்சா போதை இளைஞர்கள் யார், எதற்காக இப்படி செய்தார்கள், அவர்களது குற்றப்பின்னணி என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? மதுரையில் போதையில் கத்தியை காட்டி கடைகளை அடித்து நொறுக்கி பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக அந்த பகுதியில் இருந்த இருசக்கர வாகனங்களை அடித்து சேதப்படுத்திய இளைஞர்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் 4 இளைஞர்களை தற்போது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை அண்ணா நகர் அருகே உள்ள யாகப்பா நகரை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் நேற்று மாலை கஞ்சா போதையில் கத்தியுடன் அண்ணா நகர் வண்டியூர் பகுதியில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தனர். பின்னர் இரவு ஒரு 8:30 மணி அளவில் வண்டியூர் சௌராஷ்டிராபுரம் பகுதியில் 10க்கு மேற்கொண்ட அந்த இளைஞர் கும்பல் அந்த பகுதியில் இருந்த மருந்து கடை ஒன்றில் சென்று கத்தியை காட்டி அங்குள்ள பொருட்களை தள்ளிவிட்டு கடையின் சட்டரை மூடிவிட்டு தப்பியோடியுள்ளனர். மேலும் தொடர்ச்சியாக அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம், ஆட்டோ, கார் போன்ற இருசக்கர வாகனங்களையும் சரமாரியாக அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அண்ணா நகர் காவல்துறையினருக்கு புகார் தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் தற்போது ஹுசைன் மற்றும் மருதுபாண்டி, லட்சுமணன், அருண் ஆகிய 4 தற்போது காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 6 நபர்களை தற்போது காவல்துறையினர் தேடி வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.